ஆயுதங்களை மட்டும்தான் சுத்தம் செய்வோம். ஆனா பொங்கலை முன்னிட்டு நம்முடைய வீடையே முழுக்க சுத்தம் செய்து புதுசா அந்த இயற்கையை நம்ம வரவேற்போம். நன்றி சொல்லி அப்போ சந்தோஷத்தை பெருக்குவதற்காக இருக்கக்கூடிய நாள் பொங்கல் திருநாள். மற்றும் இயற்கைக்கு நன்றி சொல்றது மட்டுமல்ல, நம்மளுடைய தமிழே 3 கூறுகளா பிரிஞ்சிருக்கு. இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும். இயல், இசை, நாடகம். ஆனா தமிழ் வாழறது அதனுடைய ரிவர்ஸ் ஆர்டர். சொல்லும் போது இயல் சொல்றோம், இசை சொல்றோம், நாடகம் சொல்றோம். இயல் சொன்னா எழுதுறது. ஆயிரம் காலமா எல்லாருமே எழுத படிக்க தெரிஞ்சவங்க இல்ல. எழுத படிக்க தெரியாம நம்ம முன்னோர்கள் சிறந்து விளங்கி இருக்கிறாங்க. ஆனால் இசையோட வாழ்ந்திருக்கிறாங்க. மெத்த படிச்சவங்க இருந்து கடைசி காட்டுக்குள்ள இருக்கிறவங்க வரைக்கும் தனக்காக ஏதாவது ஒரு இசையை தயாரித்து அதுல மகிழ்ந்து ஆனந்தமா இருந்திருக்கிறாங்க. மற்றும் அவங்களுடைய வாழ்வியல் முறை இன்னைக்கு நமக்கு ராமாயணமோ மகாபாரதமோ இந்த நாட்டில் உள்ள எத்தனை நூல்களோ பல ஆண்டு காலமாக காப்பாற்றப்பட்டு இன்னைக்கு நமக்கு சேர்ந்திருக்கிறதுக்கு காரணம் நாடகம், கூத்து தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடியது. எல்லா ஊர்கள்லயும் பல வகையா பாடலோ, ஆடலோ, கச்சேரியோ, தெருக்கூத்தோ, பிரசங்கமோ இப்படி